அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜோசப் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, 10ஓட 11 ஒரு கட்சி வருது, 10ஓட 11, அதுக்கப்புறம் இவ்வளோ அரசியல் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, அவருடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது என்னப்பா ஒரு ஆர்வ கோளாறுல பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவர் பிரச்சாரம் இந்த மாதிரி போகும்போது நிறைய தடங்கல் பண்ணாங்க. பிரச்சாரத்துக்கு அனுப்பல, பர்மிஷன் கொடுக்கல, நிறைய நிபந்தனைகளோட பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இந்த கரூர் மேட்டர்ல ஒரு 41 பேர் இறப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இவர்கிட்ட 234 தொகுதிக்கு வேட்பாளர் கிடையாது, இவர் யாரை நிப்பாட்டுவாரு, இவரெல்லாம் எப்படி ஜெயிப்பாரு, அதுக்கப்புறம் இந்த முறை ஒரு வாய்ப்பு கிடையாது, வேணா 2000 இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதுக்கப்புறமா வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவரோட வேட்பாளர்களை விலைக்கு வாங்கலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனா அப்படி எதுவுமே நடக்க முடியல. ஒரே ஒரு தொகுதி மட்டும், எடப்பாடி தொகுதி மட்டும் ஒரு வேட்பாளர் மட்டும் வாபஸ் வாங்கினாங்க. மற்றபடி 233 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிச்சாரு. அதுக்கப்புறமா அறிவிச்சதுக்கு அப்புறம் இவர் ஜெயிக்க மாட்டாரு, வெறும் பெரம்பூர்ல மட்டும் தான், ஒரு பெரம்பூர்ல ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மக்கள் கூட்டத்தை பார்த்தாங்க, கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள், நிறைய அரசியல் சார்ந்தா இருக்கட்டும், இல்ல திரையுலகம் சார்ந்தா இருக்கட்டும், நிறைய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் முதல் முற்றுப்புள்ளி நம்ம ஏப்ரல் 23 எலெக்ஷன் அன்னைக்கு 85% வாக்கு சதவீதம் நடந்தது. ஸோ எந்த தமிழக வரலாற்றிலே நடக்காத அளவுக்கு முதல் தடவை 85%. அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, வெறும் ஜென்சி ஓட்டு மட்டும்தான் விஜய்க்கு போயிருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஓட்டுமே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வாங்கி என்ன பண்ண போற, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, அவங்களோட ஓட்டு அவங்களுக்கு தான் போயிருக்கோம், இதை வாங்கி அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு விதமா மே 4ஆம் தேதி ரிசல்ட் நடந்தது. அந்த ரிசல்ட்ல கிட்டத்தட்ட 108 தொகுதியில விஜய் பெரும்பான்மையா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா நிறைய முட்டுக்கட்டு போட்டாங்க. இப்போ அவர் பதவி ஏற்கிறதுக்கு பிஜேபியா இருக்கட்டும், இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், இவரை முதலமைச்சரா அரியணையில் ஏற்ற விடாம எவ்வளோ தடங்கல்கள் மாறி மாறி கொடுத்தாங்க. இது எல்லாமே நடந்தாலும் இன்றைய தினம் மே 10ஆம் தேதி இன்னைக்கு நேரு விளையாட்டு அரங்கத்துல முதல்வராக பதவி ஏற்கிறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானுமே திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகன். ஸோ நானுமே ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாருன்னும் போது ரொம்ப நிறைய வேலை செஞ்சேன். பட் இக்கட்டான சூழ்நிலை, அவரால் வர முடியாம போச்சு. அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்தாரு. அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதன் பிறகு எந்த ஒரு அரசியலோட கட்சியும் நாங்கள் பயணிக்காம நாங்கள் நடுநிலையா ஒரு டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடர்ந்ததுக்கு அப்புறம் சேருவோமா, சேர மாட்டாங்களா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. நான் இப்பயும் சொல்றேன், நான் தாவேக்கால இணையில, தாவேக்காக்கு ஒரு ஆதரவா என்னன்னா, அவர் தன் நம்பி வந்த ரசிகர்களும் மக்களுக்கோசம் இந்த அளவுக்கு இறங்கி தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு இன்னைக்கு இறங்கி இருக்காருன்னா அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஆதரவு மட்டும்தான் நான் தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை நம்பி எக்கச்சக்கமான பெண்கள், குடும்பத்தார், இளைஞர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் கைவிட்டுறக்கூடாது. நாங்கள் இத்தனை ஆண்டுகள் பார்த்த அரசியல் ஆட்சியை விட உங்களோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக இருக்கும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நிறைய லாஸ்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதிகள் நடந்தது. அதுக்கான எந்த இதுவும் அந்த அரசாங்கம் பண்ணலை. ஸோ நீங்கள் குரல் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஆட்சி கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப உதவும் விதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து உங்களுடைய கட்சியில் இருக்க தொண்டர்கள் கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் தாவேக்கா தொண்டர் இதை பண்ணிட்டான், தாவேக்கா தொண்டர் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் வரும். அது எல்லாமே உங்கள் கட்சியை பாதிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கருத்தில் கொண்டு அமைய போற இந்த ஆட்சியை மேலும் சிறப்பாக மக்களுக்கு பயனுள்ளவர்களுக்கு நடக்கணும்னு சொல்லி மனமாற வாழ்த்துறேன். கண்டிப்பாக என்னோட சார்பாகவும், என்னை சார்ந்த என் குடும்பம் சார்பாகவும், அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஒர்க் பண்ணுங்க பிரதர். சூப்பர், மகிழ்ச்சி.